Dear student, today we are going to see exercise 6.2. Verify the following equalities. So, அதனுடைய value அதாவது sin squared 60 degree plus cos squared 60 degree value நம்ம ஒண்ணுன்னு நம்ம prove பண்ணணும். Okay? So, see, before that, நம்ம இது இந்த மாதிரி sum நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி problems வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த tables வந்து பக்கத்துல நம்ம என்ன rough copyல எழுதி வச்சுக்கணும். Okay? So, see, so theta க்கு நம்ம என்னென்ன ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ்லாம் கொடுத்தோம், 0 டிகிரி, 30 டிகிரி, 45, 60, 90 டிகிரி. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கேன், தீட்டாவுக்கு பதில் அப்போ சைன் 0 டிகிரி என்ன ஒரு வேல்யூ 0, லாஸ்ட்டில் 1 போட்டுக்கோங்க. ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுருக்காண்டி. ஓகே, ஃபஸ்ட்டு 0, லாஸ்ட்டில் 1 போட்டாச்சா. நெக்ஸ்ட்டு 1/2, இங்கே 1/2 அப்படின்னா 45 டிகிரி என்ன வரும்னா 1 இங்கே √2ன்னு போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1/2னா நெக்ஸ்ட்டு 1/√2, நெக்ஸ்ட்டு √3/2, அவ்வளோதான். ஸோ இந்த 5 வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சால் போதும், ஆட்டோமேட்டிக் என்னது அதர் 5 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் காஸ் தீட்டா, இப்போ தீட்டாவுக்கு பதில் 0, அப்போ காஸ் 0 என்ன வரும், நான் என்ன சொல்லியிருக்கேன், காஸ் தீட்டாவோட வேல்யூ அப்படியே ரிவர்ஸில் எழுத சொல்லியிருக்கேன். அப்போ 1 √3/2, 1/√2, 1/2, 0. ஓகே, இப்போ இப்போதைக்கு மட்டும் இந்த 2 ரேஷியோ மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ பாருங்கள் sin squared 60 டிகிரி. ஓகே, sin 60 டிகிரியோட வேல்யூ. ஸோ இப்போ வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நம்ம இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணிக்கிறோம். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ஒன்று ப்ரூவ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ சி பாருங்கள், இப்போ நம்மளுக்கு தேவையானது என்னது, sin 60 டிகிரி. சைன் இந்த இருக்குடா 60 டிகிரி, sin 60 டிகிரி என்ன இருக்குது, √3/2, அதனால தான் √3/2 இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர், ப்ளஸுக்கு ப்ளஸ் காஸ் 60 டிகிரி, காஸ் இந்த இருக்குது 60 டிகிரிக்கு நேரம் என்னடா இருக்குது 1/2, அப்போ 1/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ √3 ஸ்கொயர் பண்ணும்போது என்னது 3 வந்துடும், ஏன்னா √3 × √3, ஏன்னா √3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா √3 × √3. ஸோ அப்போ √3 2 டைம்ஸ் மல்டிப்ளை போது உங்களுக்கு 3 கிடைக்கும். நம்ம ரியல் நம்பர்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்கும், நியூமரேட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 4/4 = 1. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணியாச்சா, 1 ஆன்சர் வந்துருச்சா. ஸோ அப்போ தேர்ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு = ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணுற சம் வந்தாவே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட்டு அதோடைய வேல்யூஸை மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு sin 60 டிகிரி வேல்யூ, இந்த ஸ்கொயர்டை மறந்துடக்கூடாது. ஓகே, ஸ்கொயர் இருந்தால் ஸ்கொயர் போடணும், ஸ்கொயர் இல்லை அப்படின்னா விட்டுறலாம். ஸோ ஜஸ்ட்டு அதனுடைய வேல்யூவை மட்டும் அப்ளை பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அதனோட கேட்டிருக்காங்க sin squared 60 டிகிரியோட வேல்யூ, cos squared 60 ஒன்று நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. இதே இந்த மாதிரி சம் வந்தாவே நம்ம மோஸ்ட்லி இப்போ பாருங்களேன், sin ஸ்கொயர் இதுக்கு வந்து ஒரு தியரமே இருக்குடா. இந்த இடத்துல sin ஸ்கொயர் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ ஒரே மாதிரி இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக ஒன்று தான் ஒரு ரூல்ஸு. இப்போ sin ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் இது வந்து ஒரு ஃபார்முலா, காஸ் ஸ்கொயர்டு தீட்டா அப்படின்னாவே ஆன்சர் என்ன வரணும், 1 வரும். அது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது, இது வந்து ஒரு ரூல்ஸ். ஓகே, இப்போ இங்கே தீட்டாவுக்கு பதிலாக பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கா. ஸோ அப்போ sin ஸ்கொயர் இங்கே தீட்டாவோட வேல்யூ சேமாக இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக என்னது இங்கே ஆன்சர் 1 தான் வரும். ஓகே, இது வந்து ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இந்த மாதிரி இங்கே sin சப்போஸ் 45 கொடுத்தாலும் ஆன்சர் 1 தான் வரும். சப்போஸ் இங்கே 30 sin ஸ்கொயர் 30, cos ஸ்கொயர் 30 அப்படின்னு கொடுத்தாலும் ஆன்சர் 1 தான் வரும். ஓகே, வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதிலே செகண்ட் பாருங்கள், 1 + tan ஸ்கொயர் 30 = secant ஸ்கொயர் 30 ப்ரூஃப் பண்ணணுமா. அதாவது 1 + tan ஸ்கொயர் 30 உடைய ஆன்சரும், அதாவது 1 + tan ஸ்கொயர் 30 இதனுடைய ஆன்சரும் இதனுடைய ஆன்சரும் எப்படி இருக்கணுமா, சேமாக இருக்கணுமா. secant ஸ்கொயர் 30 உடைய ஆன்சரும் 1 + tan ஸ்கொயர் 30 உடைய ஆன்சர் ரெண்டும் சேமாக இருக்குது அப்படின்னா இப்போ இது ரெண்டும் நம்ம ஈக்குவல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன், ஆஃப்டர் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். ஒரு ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலாக வருதான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டேக் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 + tan ஸ்கொயர் 30 டிகிரி, 1க்கு 1. டேர்ன் 30க்கு வேல்யூ என்னடா, நான் என்ன சொல்லியிருக்கேன், டேர்ன் அப்படின்னா, ஸோ டேர்ன் அப்படின்னா என்னது, இது ரெண்டையும் டிவைட் பண்ணக்கூடிய ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம 30 தானே வேணும். இப்போ டேர்ன் 30 அப்படின்னா பாருங்கள், அது 2, இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது 2 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன ஆகணும், 1/√3. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 0 வந்துடும். இப்போ இங்கே √2 கேன்சல் ஆகிற, அப்போ 1. இங்கே 2க்கும் கேன்சல் ஆகிரும், √3. இங்கே 1/0 என்ன சொல்லியிருக்கேன்னா இன்ஃபினிட்டி அல்லது நாட் டிஃபைன். ஓகே, இப்போ நமக்கு டேர்ன் 30க்கு என்னடா இருக்குது 1/√3. அப்போ பாருங்கள், டேர்ன் 30 1/√3 ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர், 1க்கு 1 ப்ளஸ் 1/√3 ஸ்கொயர் பண்ணும்போது 3. அப்போ இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போது 3 + 1/3, அப்போ 4/3. இப்போ நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். ஓகே,
secant square 30 degree. So secant 30 என்னடா வரும் cos 30 உடைய reciprocal தானே secant 30. பாருங்க cos 30 இங்க என்ன இருக்கு root 3 by 2. cos 30 என்ன இருக்கு root 3 by 2. அப்ப secant 30 னா இதோட reciprocal அப்படியே தலைகீழ போட்டா 2 by root 3 ன்னு வந்துரும். So அப்ப 2 by root 3 whole square. அப்ப 2 ஸ்கொயர் பண்ணா 4 root 3 ஸ்கொயர் பண்ணா 3. பாருங்க from equation 1 and 2 ரெண்டு சேமா இருக்கா. So therefore left hand side right hand side ஈக்குவலா இருக்கனால இது ரெண்டு நம்ம ஈக்குவல் அப்படினு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிடலாம். லாஸ்ட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே அப்போ இதனுடைய ரெண்டு அப்போ 1 ஒரு எக்ஸாம்பிள் சம்பிள் 1 + tan ஸ்கொயர் 30 வந்துச்சுன்னா நம்ம இதுக்கு இந்த வேல்யூஸ்க்கு பதில் நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். சீக்கன் ஸ்கொயர் 30 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் cos 90 degree equal to 1 minus 2 sin squared 45 degree equal to 2 cos squared 45 degree minus 1. ஸோ இது மூணுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணுமா அதோடைய வேல்யூ இதனுடைய வேல்யூ இதனுடைய வேல்யூ. ஸோ 3 வேல்யூஸும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இது ப்ரூவ் பண்ணிக்கலாம். 3 வேல்யூ ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ cos 90க்கு நம்ம என்னடா வரும் cos 90 உடைய வேல்யூ 0. ஓகே cos 90க்கு என்ன வரும் 0. ஸோ சி பாருங்கள் cos தான் இருக்குது 90க்கு நேரம் என்ன இருக்குது இங்கே 0. அப்போ cos 90 உடைய வேல்யூ பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு ரஃபில் நம்ம எழுதி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ cos 90 உடைய வேல்யூ 0. ஓகே ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இதை எடுத்துக்கிறோம் 1 minus 2 sin squared 45 degree. ஓகே 1க்கு 1 மைனஸ்க்கு மைனஸ். ஸோ 2க்கு 2 sin 45க்கு வந்து 1/√2 இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர். அப்போ 1 minus 2க்கு 2 இங்கே 1 ஸ்கொயர் பண்ணால் 1 √2 ஸ்கொயர் பண்ணும்போது 2. அப்போ 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 1 minus 1 equal to 0. நெக்ஸ்ட்டு திஸ் ஒன் அப்போ 2 cos squared 45 degree minus 1. 2க்கு 2 cos 45க்கு பதிலாக 1/√2. ஸோ sin 45 cos 45 ஈக்குவலாக தான்டா இருக்கும். ஓகே sin 45 இருந்தால் cos 45 ஈக்குவலாக தான் வரும். அப்போ cos 45க்கு என்னது 1/√2 இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர். ஸோ -1 இங்கே இருக்கக்கூடிய மைனஸ்க்கு -1 ஈக்குவல் டு 2க்கு 2 இங்கே 1 ஸ்கொயர் பண்ணால் 1 √2 ஸ்கொயர் பண்ணும்போது 2. இப்போ 2 கேன்சல் ஆகும். அப்போ இங்கே ஒரு 1 இங்கே ஒரு -1 அப்போ ஆன்சர் 0. ஸோ இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 பாருங்கள் 3 ஆன்சருமே 0 0 வந்துச்சா. அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 அப்போ 3 வேல்யூமே ஈக்குவல் அப்படிங்கிறப்ப நம்ம லாஸ்ட்டில் இதை எடுத்து நம்ம ஈக்குவல்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதனுடைய வேல்யூ ஸோ 3 வேல்யூஸுமே ஈக்குவல். அதனால் லாஸ்ட்டில் என்னது 3 ஈக்குவேஷனுமே ஈக்குவல்னால நம்ம என்னது லாஸ்ட்டில் அந்த கொஸ்டின் எழுதிக்கலாம். அவ்வளோதான். ஓகே நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் sin 30 degree cos 60 degree plus cos 30 degree sin 60 degree equal to sin 90 degree. அதாவது இது ரெண்டையும் இதனுடைய வேல்யூ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குதா sin 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸோ சி இப்போ பாருங்கள் இந்த செகண்ட் சம்மில் நம்ம என்ன பண்ணோம் இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னடா பண்ணோம் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் எடுத்துகிட்டு ஒரு ஆன்சர் வந்துச்சு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து ஸோ அதே மாதிரி என்ன பண்ணோம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து இது ரெண்டோட வேல்யூ ஈக்குவல் ப்ரூஃப் பண்ணாமல் அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு sin 30 degree cos 60 degree plus cos 30 degree plus sin 60 degree. sin 30 கூட வேல்யூ 1/2 cos 60க்கும் சேம் 1/2. ஸோ sin 30க்கு 1/2 தான்டா cos 60க்கும் 1/2 தான். ப்ளஸுக்கு இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு cos 30க்கு என்ன பார்த்தோம் √3/2. ஓகே அந்த டேபிளில் நம்ம பார்த்தா தெரியும். அதே மாதிரி sin 60க்கு √3/2. ஓகே அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 1/4 கிடைக்கும். ஏன்னா 1 × 1 2 2s 4 ப்ளஸ் √3 மல்டிப்ளை பண்ணும்போது 3 2 2s 4. டினாமினேட்டர் சேமாக இருக்கும் நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ கேன்சல் பண்ணால் 1 நமக்கு கிடச்சிடும். ஸோ இது ஈக்குவேஷன் 1. ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு sin 90 degree sin 90 டிகிரிக்கு நமக்கு ஈஸியாக தெரியும் வேல்யூ 1. அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவலாக இருக்கா. ஸோ தேர்ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்படி வேல்யூ மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான். இந்த மாதிரி ஈக்குவல் வந்துச்சுனாவே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. எடுத்து அதை வேல்யூ ஃபைன் பண்ணிங்கன்னா அதை வந்து அதில் என்ன வேல்யூ வருதோ ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. செகண்டு இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு அதோட ரெண்டு வேல்யூமே கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே ஏன்னா எங்கேயும் ஈக்குவல் தானே கொடுத்துருக்காங்க. இப்போ கண்டிப்பாக அதோட ரெண்டு வேல்யூமே ஈக்குவலாக தான் வரும். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த வேல்யூ. ஸோ tan 45 degree by cosecant 30 degree plus secant 60 degree cot 45 degree minus 5 sin 90 degree 2 cos 0 degree. இது எல்லாமே இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வேல்யூ அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா ஃபைண்ட் த வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு வேல்யூ மட்டும் நம்ம அப்ளை பண்ணோம். tan 45 டிகிரிக்கு என்னடா வரும் வேல்யூவா 1. tan 45க்கு 1. cosecant 30க்கு 2. ஏன்னா sin 30க்கு
1/2 அப்படின்னா sin 30 1/2 அப்போ கொசிக்கன்னா அப்படியே ரெசிப்ராக்கல் தானே அப்போ 2 வந்துடும் ஓகே கொசிக்கன் 30க்கு 2 ப்ளஸ் சீக்கன் 60க்கு 2 காட் 45க்கு 1 டேர்னுடைய ரெசிப்ராக்கல் தான் காட்டு அப்போ கண்டிப்பாக என்னது அதுவும் டேர்ன் 45 ஒன்றுனா காட் 45 ஒன்றா தான் வரும் ஏன்னா அதுக்கு ரெசிப்ராக்கல் எடுத்தும்போது அதே தான் வரும் ஸோ மைனஸுக்கு மைனஸ் 5க்கு 5 sin 90 உடைய வேல்யூ 1 2க்கு 2 cos 0 உடைய வேல்யூ 1 ஜஸ்ட் வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு 1/2க்கு 2 ப்ளஸ் 2/1 2/1 மீன்ஸ் 2 தான் வரும் இங்கே 5 into 1 5 2 into 1 2 ஸோ இது ரெண்டையும் பாருங்கள் இங்கே டினாமினேட்டர் ஸோ இதில் பாருங்கள் ரெண்டு டினாமினேட்டர் சேமாக இருக்கா அப்போ சேமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம் அப்போ 5 மைனஸ் இது ரெண்டுமே சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் சப்ராக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ 5ல் 1 சப்ராக்ட் பண்ணால் 4 பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பிள் மைனஸ் ஆனால் மைனஸ் 4/2 ஸோ பேலன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் 2 ஏன்னா 2/1 மீன்ஸ் 2 ஓகே இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறனாலடா இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ ஆட் பண்ணும்போது மைனஸ் 4/2ன்னு வரும் ஓகே ஸோ இங்கே வந்து 2க்கு 2 வச்சுக்கிடுவோம் நெக்ஸ்ட் 1 மைனஸ் 5 வரும்டா இது ஆக்சுவலாக எப்படி எழுதும் அப்படின்னா 1 மைனஸ் 5/2 ஏன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம் இங்கே சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால சப்ராக்ட் பண்ணுவோம் இப்போ 1 மைனஸ் 5/2 வரும் பிகாஸ் நம்பர் சிம்பிள் மைனஸ்னால மைனஸ் 4/2 அப்போ இதை கேன்சல் பண்ணால் 1 2s are 2 2 2s are 4 அப்போ என்ன வரும் மைனஸ் 2 ப்ளஸ் 2 ஸோ சப்ராக்ட் பண்ணால் என்ன வந்துடும் 0 அப்போ இதனுடைய வேல்யூ என்னடா 0 ஜஸ்ட் ஒரு வேல்யூ அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் செகண்ட் சம் sin 90 degree plus cos 60 degree plus cos 45 degree இதனுடைய வேல்யூ மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ஆன்சர் என்ன வருதுன்னு பார்ப்போம் ஸோ sin 90 உடைய வேல்யூ 1 cos 60க்கு 1/2 cos 45க்கு 1/√2 இன்ட்டு sin 30 உடைய வேல்யூ 1/2 cos 0 degree வேல்யூ 1 இங்கே மைனஸ் இருக்கணும்னா மைனஸ் cos 45க்கு 1/√2 ஸோ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3/2 வேணா இது ரெண்டையும் என்னது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது பாருங்கள் 1 + 1/2 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண என்ன வரும் 1 + 2 சாரி 1 × 2 2 இங்கே என்ன வரும் இங்கே டினாமினேட்டர் 1 இருக்குன்னு அர்த்தமா ஸோ 1 + 1/2 ஸோ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும் டினாமினேட்டரில் 1 இருக்குன்னு மீனிங் அப்போ இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து 1 × 2 2 இது வந்து என்ன 1 × 1 + 1 அப்போ பை 2 அப்போ 3/2ன்னு வரும் ஓகே ஸோ இது ரெண்டையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 3/2 பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1/√2 அதே மாதிரி இது ரெண்டும் அந்த அடிஷனில் தான் இருக்குது அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண அப்படின்னா 3/2ன்னு இப்போ தானே பார்த்தோம் ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 3/2 மைனஸ்க்கு மைனஸ் 1/√2 ஸோ சி பாருங்கள் a + b a - b இதே மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் ஒரு சம் பார்த்தோம் ஓகே a + b a - b ஸோ அந்த அப்போ a + b a - b ஃபார்முலா என்ன ஐடென்டி வரும் a² - b² அப்போ a வேல்யூங்கிறது 3/2 b வேல்யூங்கிறது 1/√2 அப்போ a² - b². 3 ஸ்கொயர் பண்ணால் 9 2 ஸ்கொயர் பண்ணால் 4 மைனஸ்க்கு மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 √2 ஸ்கொயர் பண்ணும்போது 2ன்னு கிடச்சிரும் ஓகே இப்போ ரெண்டு எல்சிஎம் எடுத்தோம்னா ஆன்சர் 4ன்னு வரும் ஆல்ரெடி டினாமினேட்டரில் 4 இருக்குனால நம்ம நியூமரேட்டர் வேலையை அப்படியே நம்ம எழுதிடுவோம் மைனஸ்க்கு மைனஸ் இங்கே நம்மளுக்கு என்னது எல்சிஎம் 4ன்னு சேஞ்ச் பண்ணதுனால ஆல்ரெடி எல்சிஎம் வந்து 4 நம்ம இங்கே போட்டதுனால நம்ம என்னது டினாமினேட் இப்போ இங்கே 4 நம்ம மாற்றணும் 2 4 மாற்றணும் அப்போ 2 4 சேஞ்ச் பண்ணுறதுக்கு எதால் மல்டிப்ளை பண்ணணும் 2ஆல் அப்போ தான் நம்மளுக்கு 4 கிடைக்கும் அப்போ நியூமரேட்டரில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ 1 × 2 இங்கே ஆல்ரெடி 4 காமனாக எழுதியாச்சு அப்போ மேலே என்ன வந்துடும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் 2ஆல் மல்டிப்ளை -2ன்னு கிடச்சிடும் இப்போ 9 இல்லைன்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கூட அந்த இடத்துல பண்ணிக்கலாம் 9 2s are 18 9 2s are 18 மைனஸ் கிராஸ் பண்ணும்போது 1 × 4 4/8 ஸோ இந்த தான் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன் எக்ஸாம்பிள் சம்மில் இப்போ 14/8 வரும் 7 2s are 14 4 2s are அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் எல்சிஎம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம் ஸோ ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது 4ன்னு வரும்டா ஆல்ரெடி டினாமினேட்டரில் 4 இருக்கிறனால நம்ம ஏன்னா 4 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு அதே 4 தான் வரப்போகுது அதனால் நியூமரேட்டர் 1ஆல் பண்ணாலும் அதே 9 தான் அப்போ எல்சிஎம் 4னால நியூமரேட்டர் அவையிலே அப்படியே போட்டுடலாம் இதை நம்மளுக்கு வந்து 4ஆ சேஞ்ச் பண்ணுறதுக்காக 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அதனால நம்ம நியூமரேட்டர் 2ஆல் பண்ணும்போது என்னது 2 கிடச்சிரும் இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சொன்னோம் அதாவது என்னது சில பேருக்கு தெரியாமல் இருப்பீங்க அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே அப்போ என்னது இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ 1 × 2 2 வந்துடும் ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது 7/4 கிடச்சது உடைய வேல்யூ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் sin squared 30 degree minus 2 cos cube 60 degree plus 3 turn இது வந்து டர்னுடா turn power 4 45 degree ஓகே turn power 4 45 degree ஓகே
இப்போ இதுக்கு வேல்யூ எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். sin 30க்கு என்னடா வரும்? sin 30க்கு 1/2 இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால ஹோல் ஸ்கொயர் -2க்கு -2 cos 60க்கு வேல்யூ 1/2 இங்கே க்யூப் இருக்கிறனால ஹோல் க்யூப் ப்ளஸுக்கு ப்ளஸ் tan 45 வேல்யூ 1 அங்கே பவர் 4 இருக்கிறனால பவர் 4. ஓகே இப்போ பாருங்கள் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 -2க்கு -2 1 க்யூப் பண்ணால் 1 எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் அதே 1 தான் வரும். 2 3 டைம்ஸ் பண்ணும்போது 8 கிடச்சிரும். ப்ளஸ் 3 இன்ட்டு 1/4 1 தான் வரும். ஸோ அதனால் 3 மல்டிப்ளை பண்ணும்போது நெக்ஸ்ட் 1/4க்கு 1/4 இங்கே கேன்சல் பண்ணால் 1 2s are 2 4 2s are 8 அப்போ 1/4 ப்ளஸ் 3. ஸோ ப்ளஸ் 1/4க்கும் -1/4க்கும் கேன்சல் பண்ணுவோம். அப்போ ஆன்சர் வந்து என்னடா வரும்? 3. நெக்ஸ்ட் தேர்ட் சம். வெரிஃபை cos 3a equal to 4 cos cube a minus 3 cos a. ஸோ இது ரெண்டோட ஆன்சரும் என்னது ஈக்குவலாக வரணும் வெரிஃபை பண்ண சொல்லி இது ரெண்டோட ஆன்சரும் இதோட 2 வேல்யூஸும் ஈக்குவலாக வரணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஏக்கு பதிலாக ஆங்கிள் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ரிமைனிங் சம்மில் என்ன பார்த்துருப்போம்? ஆங்கிள்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க 30 டிகிரி 45. இங்கே என்னது இங்கே ஏன்னு நம்ம கொடுத்துட்டு அந்த ஏக்குரிய ஆங்கிள்ஸை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ எங்கெல்லாம் ஏ இருக்கும் அங்கே 30 டிகிரி நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே ஸோ இப்போ ஏஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. ஓகே ஃபஸ்ட்டு cos 3 இன்ட்டு அப்புறம் 2ஓட வேல்யூ நம்மளுக்கு ஈக்குவலாக வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்போ cos 3 is equal to 4 cos cube a minus 3 cos a. இப்போ ஏ எங்கெல்லாம் இருக்கும் அங்கே 30 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ cos 3 இன்ட்டு ஏக்கு பதிலாக என்னது 30 டிகிரி. இங்கே அதே மாதிரி ஏ எங்கே இருந்தால் இருக்குது. அப்போ ஏக்கு பதிலாக 30 டிகிரி. ஸோ இங்கே ஏக்கு பதிலாக 30 டிகிரி. அப்போ 3 இன்ட்டு 30 90. இங்கே cos 30க்கு என்னடா வரும்? 4க்கு 4 cos 30 டிகிரி √3/2 இங்கே க்யூப் இருக்கனால க்யூப் -3 cos 30 வேல்யூ √3/2. cos 90க்கு என்னடா ஒரு வேல்யூ 0. 4 இன்ட்டு √3 க்யூப் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது தெரியுமா? √3 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணுமா? √3 இன்ட்டு √3 இன்ட்டு 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ √3 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 3 கிடைக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடியது ஒரு √3. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். வேணால் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம் எப்படி எழுதணும். ஓகே இப்போ இந்த இடத்துல என்னது √3 க்யூப் அப்படியே போட்டிருக்காங்கடா. ஓகே இந்த இடத்துலையும் நம்ம மாற்றலாம். ஸோ நம்ம என்னது லாஸ்ட்டில் பண்ணியிருக்கோம். ஓகே நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம். ஸோ 4க்கு 4 √3 க்யூப் பண்ணியிருக்காங்க. ஸோ √3 அப்படியே பண்ணியிருக்காங்க. √2 க்யூப் பண்ணும்போது 8. ஓகே இங்கே -3 இன்ட்டு √3/2. ஓகே இப்போ 1 4 is 4 2 4 is 8. ஸோ அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா 0 is equal to √3 cube by 2 minus 3 √3/2. ஸோ இப்போ தானே சொல்லியிருக்கேன் √3 க்யூப் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிச்சு 3 √3ன்னு கிடச்சிச்சு. ஓகே ஏன்னா 2 டைம்ஸ் பண்ணும்போது 3ன்னு கிடைக்கும். அப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய 1 √3. ஸோ அதனால் 3 √3. ஸோ இங்கே அதை அங்கேயே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாமல் இந்த இடத்துல நம்ம பண்ணிடுவோம். அந்த இடத்துல கூட நம்ம பண்ணலாம் தப்பு கிடையாது. ஓகே அப்போ 3 √3/2 பேலன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய ஒரு -3. அப்போ ப்ளஸ்ஸு மைனஸுங்க. அப்போ ப்ளஸ்ஸுக்கு மைனஸ் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக கிடச்சிருச்சா? ஸோ அதை வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ ரெண்டு ஆன்சருமே ஈக்குவல் அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ ஏக்கு பதிலாக நம்ம 13 கொடுக்குறோம்டா. எங்கெல்லாம் ஏ இருக்கோ 30 கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ இது வந்து 90யாக மாறிடும். இங்கே cos 30 வேல்யூ √3/2ன்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே cos 30க்கு என்னடா வரும்? √3/2ன்னு வந்துடும். ஸோ அப்போ 4க்கு 4 √3 க்யூப் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயே நம்ம 3 √3ன்னு போடலாம்டா. நம்ம வந்து லாஸ்ட்டில் போட்டிருக்கோம். ஓகே அப்போ √3 க்யூப்பு 2 க்யூப் பண்ணும்போது 8. இங்கே 3 இன்ட்டு √3/2 அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ 1 4 is 4 2 4s are 8. அப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும்? √3 க்யூப் பை 2ன்னு வருமா? ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம் √3 க்யூப் பை 2. √3 க்யூப் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? 3 √3ன்னு வரும். ஏன்னா √3 இன்ட்டு √3 இன்ட்டு √3. இப்போ √3 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இப்போ தான் பார்த்தோம் √3 இன்ட்டு √3 என்னடா வரும்? இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது 3. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு √3. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ 3 √3 இங்கே டிவைட் 2க்கு 2. ஸோ பேலன்ஸ் ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 0 கிடச்சி. ஃபோர்த்து சம். ஸோ அதே fourth sum, find the value of 8 sin 2x cos 4x sin 6x. ஸோ இதுக்கெல்லாம் வேல்யூ கேட்டிருக்காங்க. எக்ஸுக்கு பதிலாக எனக்கு ஆங்கிள் சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 15 டிகிரி. அப்போ இங்கே எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அதுக்கு 15 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே அப்போ இந்த பாருங்க. ஸோ 8 sin 2x cos 4x sin 6x. எக்ஸுக்கு பதிலாக என்னது 15 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே 15 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 8க்கு 8 sin 2 இன்ட்டு 15 30 டிகிரி 4 இன்ட்டு 15 60 6 இன்ட்டு 15 90 டிகிரி. இப்போ sin 30க்கு 1/2 cos 60க்கு 1/2 sin 90 உடைய வேல்யூ 1. ஸோ அப்போ 1 2s are 2 4 2s are 8 1 2s are 2 2 2s are 4. அப்போ இங்கே 2 இருக்குது இங்கே 1. அப்போ 1 இன்ட்டு 2 2. அப்போ வேல்யூ வந்து 2.
ஸோ எக்ஸுக்கு பதிலாக 15 சப்ஸ்டியூட் பண்ணி அதோடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 6.3. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பேஸ் பண்ணி வருதுன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸசைஸ் 6.3 பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸசைஸ் 6.3 ஃபுல் அண்ட் ஃபுல் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளை யூஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வாட் வில் சே சைன் தீட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் எப்படி எழுதுவோம்? சைன் தீட்டாவுக்கு பதிலாக இப்போ சைன் 45 டிகிரி இருக்குது, அதை காசாக மாற்ற சொல்லியிருக்காங்க. காசாக சேஞ்ச் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ் அப்படின்னு நம்ம சம் பார்த்தோம். ஒரு சைனோட வேல்யூ கொடுத்துட்டு அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் காசில் மாற்ற சொல்லும்போது நம்ம என்ன பண்ணோம்? காஸ் இன்ட்டு 90 டிகிரி அங்கே என்ன டிகிரி தீட்டாவுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு காசுக்கு வேல்யூ கிடைச்சிச்சு. ஸோ இதுதான் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். காசுனா சைனு, டேர்னுனா காட்டு, கொசிக்கன் அப்படின்னா சீக்கன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. ஸோ இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதெல்லாம் மைனஸ் பண்ண போகிறோம். சீக்கன் அப்படின்னா கொசிக்கன், காட் அப்படின்னா டேன். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸசைஸ் 6.3. ஸோ காஸ் 47 டிகிரி பை சைன் 43 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் 72 டிகிரி பை காஸ் 18 டிகிரி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் 45 டிகிரி வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி நம்ம டிவைட் சம் வந்தாவே ஒன்று நியூமரேட்டர் சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா டினாமினேட்டர் சேஞ்ச் பண்ணணும். ஏதாவது ஒன்றுக்கு இதை இப்போ காசு இருக்கா, காசை நம்ம என்ன பண்ணணும்? சைனாக மாற்றணும். இல்லை அப்படின்னா சைனை காசாக மாற்றணும். ஏதாவது ஒரு வேல்யூக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இப்போ நான் நியூமரேட்டரில் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ காசு இருக்குது, இப்போ காசை வந்து நான் எதாவது மாற்ற போகிறேன் அப்படின்னா டினாமினேட்டர் இங்கே என்ன இருக்குது? சைன். அப்போ இதை நான் சைனாக மாற்ற போகிறேன். ஓகே, சைனாக சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ சைன் ஆஃப் காஸ் தீட்டா, இது வந்து தீட்டான்னு வச்சுக்கோங்க. தீட்டாவுடைய வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ காஸ் தீட்டாவுடைய காம்ப்ளிமெண்ட்ரி எப்படி நம்ம எழுதலாம்? சைன் ஆஃப் 90 டிகிரி. காஸ் அப்படின்னா சைன் தானே, சைன்னா காஸ். அப்போ சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் இங்கே என்ன வேல்யூ இருக்குது? டிகிரி இருக்குது, தீட்டாவுக்கு பதிலாக 47. அப்போ சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் 47 டிவைடு இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்கோ நம்ம அப்படியே போட்டுருவோம். ஜஸ்ட் நியூமரேட்டர் மட்டும் மாற்றிடும். ஓகே, ஏன்னா இதை நான் சைனாக சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா பிகாஸ் டிவைடில் என்ன இருக்குது? சைன் இருக்குது, அதனால் இதை சைனாக சேஞ்ச் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா என்னது? இதை சைனாக காசாக மாற்றலாம். ஸோ ஏதாவது ஒன்றுக்கு நம்ம மாற்றணும். அப்போ தான் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் ஒன்று கிடைக்கும். ஆல்ரெடி இந்த மாதிரி சம் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். ஸோ இது அதே மாதிரி காஸ், இங்கே சைன் இருக்கா, அப்போ டினாமினேட்டரில் காசு இருக்கா, அப்போ இதை நான் காசாக மாற்ற போகிறேன். அப்போ காஸ் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் இங்கே என்ன இருக்குது? 72 டிகிரி பை காஸ் 8. இது நம்ம நோ சேஞ்ச், இது அப்படியே ஒன்றுமே பண்ணலடா. இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதை நியூமரேட்டர் நீங்கள் அப்படியே வச்சுக்கணும். ஓகே. ஸோ மைனஸ்க்கு மைனஸ் 2 காஸ் 40 விட வேல்யூ 1/2. ஸோ இங்கே என்னடா இருக்குது? ஸோ காஸ் 45 டிகிரி 1/√2. ஓகே, 1/√2 இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ சைன் 90 டிகிரி மைனஸ் 40 இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 43. பார்த்தீங்களா? இப்போ பாருங்களா, சேமாக கிடச்சிருச்சா? அப்போ நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா? ஸோ அதனாலதே நான் சொல்கிறேன், ஒன்று காசை சைனாக சேஞ்ச் பண்ணுங்கள், இல்லைனா சைனை காசாக மாற்றிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ப்ளஸ் கூட இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 18 கிடைக்கும். ஸோ டினாமினேட்டர் உள்ள காஸ் 80. ஸோ இங்கே எப்படி ஒன்று வந்துச்சு அப்படின்னா, ஸோ மைனஸ் 2 1 ஸ்கொயர் பண்ணால் 1 √2 ஸ்கொயர் பண்ணும்போது 2 கிடைக்குமா? அப்போ 2 என்னது கேன்சல் ஆயிருமா? ஸோ 2க்கு 2டா, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, √2 ஸ்கொயர் பண்ணும்போது 2 கிடைக்கும்டா. அப்போ 2 கேன்சல், அதனால தான் 1 வந்துச்சு. ஓகே. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 1 வரும். இப்போ இங்கே ஸ்கொயர் இருக்கனால 1 ஸ்கொயர். இங்கே இது ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்னது? 1 கிடைக்கும். இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர், பேலன்ஸ் -1. அப்போ 1 இங்கே 1 ஸ்கொயர் 1 தான், ரிமைனிங் இந்த 1 ஸ்கொயர் 1 தான் வரும். அப்போ 1 + 1 2 கிடச்சிடும். இங்கே -1. இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது ஆன்சர் 1. ஓகே. ஸோ 1 + 1 2, இங்கே -1. அப்போ 2 - 1 1ன்னு வச்சுடும். ஸோ இந்த மாதிரி டிவைட் சம்மு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாவே காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஒன்று நியூமரேட்டரை மாற்றணும், இன்னொன்று டினாமினேட்டரில் மாற்றணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்க, சேம் மெத்தட் தான். இங்கே காஸ் 70 டிகிரி கொடுத்துருக்காங்க, சைன் 20 டிகிரி. ஸோ இந்த மாதிரி சம் வந்தாவே அப்போ ஏதாவது நான் ஒன்று டினாமினேட்டர் அப்படியே வச்சுருக்கேன். நியூமரேட்டர் மட்டும் நம்ம இதில் இருக்கக்கூடியதான் ஏதாவது ஒன்று வழியை மாற்றணும். ஒன்று காசை சைனாக மாற்றணும், இல்லைனா சைனை காசாக மாற்றணும். இப்போ காஸ் 70 டிகிரின்னு இருக்குது, அப்போ நான் சைனாக மாற்றுறேன். இப்போ சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் 70 டிகிரி இங்கே என்ன இருக்கோ அதே இது பண்ணுச்சு பை சைன் 20 டிகிரி. இங்கே அதே மாதிரி சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் இங்கே என்ன இருக்குது 59 பை சைன் 31. அதை அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே பாருங்கள் காஸ் தீட்டா, சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டாவுக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? காஸ் தீட்டா. ஸோ அதனால் என்னது சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா. மைனஸ்க்கு மைனஸ் 8க்கு என் காஸ் 60க்கு வேல்யூ வந்து 1/2 ஸ்கொயருக்கு ஹோல் ஸ்கொயர். ஓகே. இப்போ சைன் மைனஸ் பண்ணால் 20 வரும். பேலன்ஸ் இங்கே வந்து டினாமினேட்டரில் சைன் 20. இங்கே சப்ராக்ட் பண்ணும்போது சைன் 31 கிடைக்கும். ஸோ இங்கே உள்ள வேல்யூ இது ரெண்டு இங்கே கேன்சல் பண்ணால் என்ன சேமாக இருக்குது, அப்போ 1 வரும். மைனஸ்க்கு -8, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 கிடச்சிடும்.
ஸோ இதனே கேன்சல் பண்ணால் 1 கேன்சல் பண்ணால் 1 இங்கே ஒரு 1 இங்கே 1 4 is 1 2 4 are 8 இப்போ -2 ஸோ இதை ஆட் பண்ணால் 3 - 2 1. தேர்ட் ஒன் turn 15 degree turn 35 degree turn 45 degree turn 60. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன சொல்லியிருக்கேன் குரூப்பிங் மெத்தடு குரூப்பிங் காம்ப்ளிமெண்ட்ரி அதாவது குரூப்பிங் மெத்தட் ஃபாலோ பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ 2 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு 90 டிகிரி கிடைக்கிற மாதிரி ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஸோ இப்போ 15 அப்படின்னா இது ரெண்டே ஆட் பண்ணால் நம்மளுக்கு 90 கிடைக்கும், இது ரெண்டே ஆட் பண்ணும்போது 90 கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டில் tan 45க்கு என்ன பண்ணிக்கலாம் நம்ம வேல்யூ இந்த மாதிரியும் பண்ணலாம். ஏன்னா பாருங்கள் இங்கே 3 வேல்யூக்குமே நமக்கு ஆன்சர் தெரியும். அப்படிங்கிறப்ப நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எது வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ tan 15 நான் எப்படி எழுதியிருக்கேன்? டேர்னுங்கிறது எதோடைய ரெசிப்ராக்கல்? இப்போ டேர்னுக்கு பாருங்களேன், இது காம்ப்ளிமெண்ட் எழுத போகிறேன். டேர்ன் தீட்டாவை எப்படி எழுதலாம்? காட் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா எழுதலாமா? டேர்ன் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். அப்போ டேர்ன் 15 தானே இருக்குது, அப்போ எப்படி எழுதலாம்? காட் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் 15 டிகிரி எழுதிக்கலாமா? டேர்ன் 30க்கு 1/√3, டேர்ன் 45க்கு உடைய வேல்யூ 1, டேர்ன் 60க்கு வந்து √3, டேர்ன் 75 அப்படியே வச்சுக்கிறேன். ஏன் இதுக்கு மாற்றலை அப்படின்னா ஏன்னா இங்கே வந்து டேர்ன் இங்கே நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது அப்போ தான் கேன்சல் பண்ணுற மாதிரி வரும். ஸோ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த வேல்யூ நான் அப்படியே வச்சுக்கிறேன். இதை நம்ம மைனஸ் பண்ணால் 75 கிடைக்குமா? 90 - 15 இங்கே இந்த √3க்கு இந்த √3 கேன்சல் ஆயிரும், அப்போ 1ன்னு வந்துடும். ஸோ டேர்ன் 75. அப்போ இந்த காட் 75 எதோட ரெசிப்ராக்கல்? டேர்னோட ரெசிப்ராக்கல் தானே காட்டு. அப்போ காட் 75 எப்படி எழுதிக்கலாம்? 1/tan 75 எழுதலாமா? ஏன்னா காட்டுங்கிறது டேர்னோட ரெசிப்ராக்கல் தான் காட்டுடா, அதனால் 1/ன்னு எழுதிக்கலாம். இப்போ 1/tan 75 ஏன் இப்படியா? அப்போ இங்கே இந்த tan 75க்கும் இந்த tan 75 கேன்சல் பண்ணிக்கலாமா? இதுக்கும் கேன்சல் பண்ணும்போது ஆன்சர் 1 கிடச்சிருச்சா? ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் குரூப்பிங் பண்ணாமல் வேல்யூ, ஏன்னா இந்த 3 வேல்யூக்குமே நமக்கு வேல்யூ தெரியும். ஓகே, இது ரெண்டுக்கு தான் தெரியாது, இது ரெண்டுமே ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை வந்து காட்டாக மாற்றிருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் எழுதியிருக்கேன். டேர்ன் தீட்டாவை எப்படி எழுதலாம்னா காட் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா எழுதலாம். ஸோ அதனால் இது காம்ப்ளிமெண்ட்ரி எழுதியிருக்கேன். ஓகே, அப்போ இதை சேஞ்ச் பண்ணோம்னா 75 கிடைக்கும். ஸோ இது வந்து டேர்னோட ரெசிப்ராக்கல், அப்போ அதனால தான் இந்த டேர்ன் 75 நான் மாற்றாமல் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். லாஸ்ட் சம் காட் தீட்டா பை டேர்ன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா இன்டு டேர்ன் தீட்டா சீக்கன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா பை sin of 90 degree minus theta into cot of 90 degree minus theta cosecant of 90 degree minus theta. Just அதை அப்ளை பண்ண போகிறோம். காட் தீட்டாவுக்கு காட் தீட்டா. டேர்ன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டாவை எப்படி எழுதலாம்? டேர்ன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டாவை பாருங்கள் காம்ப்ளிமெண்ட்டில் காட் தீட்டா எழுதலாமா? ஸோ அப்போ டேர்ன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா காட் தீட்டா ப்ளஸுக்கு ப்ளஸ் காஸ் ஆஃப் 90 டிகிரி சைன் தீட்டா, டேர்னுக்கு டேர்னு சீக்கன் ஆஃப் 90 டிகிரி கொசிக்கன் தீட்டான்னு எழுதிக்கலாம். பாருங்கள் சீக்கன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா கொசிக்கன் தீட்டான்னு எழுதிக்கலாம். சீக்கனை கொசிக்கன் வந்தால் சீக்கன். ஓகே, ஸோ அப்போ சீக்கன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டாவை கொசிக்கன் தீட்டான்னு எழுதிக்கலாம். டிவைட் பை சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா, காட் ஆஃப்னா டேர்னு, கொசிக்கன் தான் சொல்லியிருக்கேன். சீக்கன்னா கொசிக்கன்னா சீக்கன், அப்போ கொசிக்கன் ஆஃப் 90 சீக்கன் தீட்டா. ஸோ டேர்னுக்கும் கேன்சல் பண்ணிக்கலாமா? அதுமாதிரி காட்டும் காட்டு, அப்போ இது கேன்சல் பண்ணும்போது 1 ப்ளஸுக்கு ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? சைன் தீட்டாவுக்கும் சைன் தீட்டா. இந்த கொசிக்கன் தீட்டா இதோட ரெசிப்ராக்கல்டா, சைனோட ரெசிப்ராக்கல் தானே கொசிக்கன். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? கொசிக்கனா 1/sin எழுதிக்கலாமா? கொசிக்கன் தீட்டாவை கொசிக்கன் தீட்டா அப்படிங்கிறது சைனோட ரெசிப்ராக்கல்னா 1/sin டிவைடட் பை காஸுக்கு காஸ். சீக்கன் அதோட ரெசிப்ராக்கல் காஸோட ரெசிப்ராக்கல், அப்போ 1/cos எழுதிக்கலாம் சீக்கனுக்கு பதிலாக. அப்போ சைனுக்கு சைன் கேன்சல், இதுவும் கேன்சல். அப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே என்ன வரும்? டிவைடு, இதுவும் எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே ஒரு 1 வரும். 1/1 1 தான் வரும். அப்போ 1 + 1 2. ஓகேடா, ரொம்ப ஈஸியான சம். ஸோ இது ஃபுல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம டேனுக்கும் கேன்சல் ஆகிடும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.